வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். 23 லட்சம் பேரின் வாகனம் ஓட்டும் லைசன்ஸ் செயல்பாட்டில் இல்லை. நாட்டில் 23 லட்சம் பேரின் வாகனம் ஓட்டும் லைசன்ஸ் செயல்பாட்டில் இல்லை என்று போக்குவரத்து இலாக்காவான ஜேபிஜே அறிவித்துள்ளது. வாகனம் ஓட்டும் லைசன்ஸின் செல்லத்தக்க காலக்கெடு முடிவடைந்து அது தொடர்ந்து புதுப்பிக்கப்படவில்லை அல்லது 3 ஆண்டுகளுக்கு மேலாக அது செயல்பாட்டில் இல்லை என்பது ஜேபிஜேவின் தரவுகள் காட்டுவதாக அதன் தலைமை இயக்குநர் டத்தோ எடி ஃபட்லி ரம்லி தெரிவித்தார். லைசன்ஸ் புதுப்பிக்கப்படாமலேயே அதனை தொடர்ந்து வாகனம் ஓட்டுவதற்கு பயன்படுத்தப்படுமானால் அது பெரும் குற்றமாகும். அதனால் அவர்களுக்கு மட்டுமின்றி இதர வாகன ஓட்டிகளுக்கும் இடரை ஏற்படுத்தலாம் என்று அவர் எச்சரித்தார். 1987ஆம் ஆண்டு போக்குவரத்து சட்டத்தின் கீழ் சாலையை பயன்படுத்தும் வாகனங்களுக்கு தனிநபர்கள் அனைவருமே செல்லத்தக்க வாகனமோட்டும் லைசன்ஸ் கொண்டிருக்க வேண்டும் என்று டத்தோ எடி ஃபட்லி வலியுறுத்தினார். பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தொடங்கிய மடானி மலேசியா தொலைநோக்கு பார்வையானது அரசியல் எதிர்க்கட்சிகள் அனைத்து இனங்கள் மீதும் குறிப்பாக இந்திய சமூகத்தின் மீது கவனம் செலுத்தும் தங்கள் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள தொடங்கியிருப்பது ஒரு வெற்றியாக கருதப்படுகிறது என்று பிகேஆர் உதவி தலைவர் டத்தோ ஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். எதிர்க்கட்சியின் நடவடிக்கைகள் தற்போது இந்தியர்களிடம் நட்புறவாக உள்ளது என்று குறிப்பிட்ட டத்தோ ஸ்ரீ ரமணன், மடானி அரசாங்கம் எந்த இனத்தையோ அல்லது தரப்பினரையோ ஓரங்கட்டாமல் புறக்கணிக்காமல் இருக்கக்கூடிய அணுகுமுறையை கொண்டிருப்பதே இதற்கான காரணம் என்றார். முன்பு இந்திய சமூகத்தை பாஸ் கட்சி அணுகாது. ஆனால் தற்போது அக்கட்சி தனது அணுகுமுறையை மாற்றிக்கொண்டு இந்திய சமூகத்துடன் நட்பு கொள்ள விரும்புகிறது. இதற்கு அடிப்படை வேறாக இருந்து தழைக்க செய்தது மடானி அரசாங்கமாகும் என்று தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சரான டத்தோ ஸ்ரீ ரமணன் பெருமிதம் தெரிவித்தார். திரங்கானு கர்த்தே செக்ஷன் 5 கிழக்கு கரையோர ரயில் திட்டமான இசிஆர்எல் இருப்பு பாதை நிர்மாணிக்கும் இடத்தில் பெட்ரோனாஸிற்கு சொந்தமான நிலத்தடி குழாயில் துவாரம் ஏற்பட்டு எரிவாயு கசிந்தது. இதனால் அனைத்து வகையான வாகன போக்குவரத்துக்கு கர்த்தே ரங்கூன் பிரதான சாலை மூடப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பில் இன்று காலை 9:53 மணியளவில் போலீசார் அவசர அழைப்பை பெற்றனர் என்று கமாமான் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் முகமது ரஸி ரோஸ்லி தெரிவித்தார். எளிதில் தீப்பிடித்துக் கொள்ளக்கூடிய பூத்தானி வகையைச் சேர்ந்த எரிவாயு குழாயில் துவாரம் ஏற்பட்டு எரிவாயு கசிந்ததாக அவர் குறிப்பிட்டார். அதிர்ஷ்டவசமாக சம்பவம் நிகழ்ந்த இடம் கிராமங்களின் குடியிருப்பு பகுதியிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரமாகும். பொதுமக்கள் மற்றும் வாகனமோட்டிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முதல்கட்ட எச்சரிக்கை நடவடிக்கையாக பிரதான பாதை மூடப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இப்போ புந்தோங்கில் உள்ள ஒரு நீர்வீழ்ச்சியில் கால் இடறி கீழே விழுந்த 5ஆம் படிவ மாணவன் ஒருவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் இன்று சனிக்கிழமை காலை 11 மணியளவில் நிகழ்ந்தது. ஜாத்தி இடைநிலைப் பள்ளியைச் சேர்ந்த பயூசானி இமான் என்று அடையாளம் கூறப்பட்ட மாணவனே இந்த சம்பவத்தில் உயிரிழந்ததாக அடையாளம் கூறப்பட்டது என்று பேரா மாநில தீயணைப்பு மீட்புப் படை இடைக்கால இயக்குநர் ஷாஸ்லியான் முகமது ஹனாஃபியா தெரிவித்தார். பினாங்கு மாநிலத்தில் அடுத்த ஆண்டு முதல் நிலவரி 200 விழுக்காடு வரை உயர்வதற்கு மாநில அரசு எடுத்துள்ள முடிவு மக்களுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தலாம் என்று மாசிசா தெரிவித்துள்ளது. நிலவரியை 29 முதல் 200 விழுக்காடு வரை உயர்த்துவதற்கு எடுக்கப்பட்டுள்ள முடிவானது பினாங்கில் உள்ள வீடுகள், விவசாய நிலங்கள், சமய வழிபாட்டு தலங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய 3,70,000 நில உரிமையாளர்களுக்கு இது நிதி சுமையை ஏற்படுத்தும் என்று பினாங்கு மாநில மாசிசா தலைவர் டத்தோ தன் தெக்செங் தெரிவித்தார். நிலவரி உயர்வு கடந்த 31 ஆண்டு காலமாக உயர்த்தப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டு வந்தது என்று பினாங்கு முதலமைச்சர் சோ கொன்யோ கூறினாலும் பினாங்கு மக்கள் பொருளாதார அழுத்தத்தை எதிர்நோக்கி இருக்கும் இவ்வேளையில் நிலவரியை உயர்த்துவது என்பது பொருத்தமற்றது என்று டத்தோ தான் குறிப்பிட்டார். விரைவில் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படும் சபா மாநிலத்தின் 17வது சட்டமன்ற தேர்தலில் 73 தொகுதிகளிலும் பரிசான் நேஷனலும் அம்னோவும் போட்டியிடாது என்று அதன் தலைவர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீத் இன்று உறுதிப்படுத்தினார்.
எனினும் பரிசான் நேஷனலும் அம்னோவும் தாங்கள் போட்டியிடக்கூடிய பொருத்தமான தொகுதிகளின் எண்ணிக்கையை தற்போது அடையாளம் கண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். 73 தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கு பரிசான் நேஷனலும் அம்னோவும் நோக்கம் கொண்டிருக்கவில்லை என்பது உறுதியாகும் என்று துணை பிரதமருமான டத்தோஸ்ரீ அஹ்மத் ஜஹீர் தெரிவித்தார். ஷா ஆலம் ஐடியல் கன்வென்ஷன் சென்ட்ரல் IDCC ஷா ஆலம் 7வது மாடியில் கடந்த செப்டம்பர் 18ஆம் தேதி தொடங்கி 3 தினங்களாக மிக பரபரப்பாக நடைபெற்று வரும் ECR தீபாவளி ஷாப்பிங் கொண்டாட்டம் நாளை செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கடைசி நாளாகும். நூற்றுக்கணக்கான வெண்டர்களுடன் புத்தம் புதிய கலெக்ஷன்களுடன் சுட சுட விற்பனையாகி வரும் பலதரப்பட்ட தீபாவளி பொருட்கள் வருகையாளர்களின் நெஞ்சை அள்ளுகிறது. ஸ்லாங்கூர் மற்றும் கோலாலம்பூர் மக்களுக்காகவே நடைபெற்று வரும் ECR தீபாவளி ஷாப்பிங் கொண்டாட்டத்தில் பலவிதமான புதிய வடிவமைப்புகளில் சேலைகள் மற்றும் வேஷ்டிகள் மலை போல் குவிந்துள்ளன. பனாரஸ் பட்டு, செலிபிரிட்டி டிசைன்கள் மற்றும் விதவிதமான பட்டு சேலைகளுடன் புதுமையான வண்ணங்கள் மற்றும் டிசைன்களில் புதிய கலெக்ஷன்கள் போன்ற புது வரவுகள் பெண்களின் கவனத்தை ஈர்க்கின்றன. ஆண்களுக்காக நவீன மற்றும் நவநாகரீக வடிவமைப்புகளில் பாரம்பரிய பட்டு வேஷ்டிகள் விதவிதமாக குவிந்துள்ளன. சிறார்கள் ஆடைகள் ஒவ்வொரு பூத்திலும் மிக கவன ஈர்ப்பாக மாறியுள்ளன. பலதரப்பட்ட பலகார வகைகள், பானிபூரி முதலியவை ECR தீபாவளி ஷாப்பிங் கொண்டாட்டத்தை களைகட்ட செய்துள்ளது. நாளை ஞாயிற்றுக்கிழமை கடைசி நாள் காலை 11 மணி முதல் இரவு 10 மணி வரை ECR தீபாவளி ஷாப்பிங் கொண்டாட்டம் IDCC ஷா ஆலம் 7வது மாடி. சபாவை சேர்ந்த முதலாம் படிவ மாணவி ஜாரா கைரீனா மகாதீரின் மரண விசாரணையில் நீதிமன்றத்தில் ஒரு சிறார் அளித்த சாட்சியம் ஆன்லைனில் கசிந்துள்ளது என்று கூறப்படுவது தொடர்பில் போலீசார் விசாரணை செய்யத் தொடங்கியுள்ளனர். சிறார் அளித்த சாட்சியம் எவ்வாறு ஆன்லைனில் கசிந்தது என்பது குறித்து தற்போது விசாரணை செய்யப்பட்டு வருவதாக கொத்தகினபாலு மாவட்ட போலீஸ் தலைவர் ACP கசிமுடா தெரிவித்தார். இது தொடர்பாக லூயாங் மாவட்ட போலீஸ் நிலையத்தில் வழக்கறிஞர் ராம்சிங் அளித்த போலீஸ் புகாரின் அடிப்படையில் விசாரணை தொடங்கியிருப்பதாக அந்த உயர் போலீஸ் அதிகாரி குறிப்பிட்டார். ஒராங் அஸ்லி சமூகத்தை சேர்ந்த மாணவன் ஒருவனை மானபங்கம் புரிந்ததற்காக ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். கடந்த வாரம் பஹாங் சீனியில் நடந்ததாக கூறப்படும் இந்த சம்பவம் தொடர்பில் சீனி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பஹாங் மாநில போலீஸ் தலைவர் யாயா ஒத்மான் தெரிவித்தார். 11 வயது மாணவனின் பெற்றோர் அளித்த புகாரை தொடர்ந்து அந்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பிணியை போக்குவதாக கூறிய ஒரு மாந்திரீகவாதியான போமோவிடம் மூதாட்டி ஒருவர் 60,000 ரிங்கெட் பெறுமானமுள்ள நகைகள் மற்றும் ரொக்க பணத்தை இழந்தார். சரவா சீபுவை சேர்ந்த 70 வயது மூதாட்டியிடம் சீன மருந்து கடையின் முகவரியை கேட்டு அணுகிய பெண் மாந்திரீகவாதி ஒருவர் பின்னர் அவரின் கையாட்கள் என்று நம்பப்படும் மேலும் 2 பெண்களின் உதவியுடன் அந்த மூதாட்டியை காரில் அழைத்து சென்று ஏமாற்றியுள்ளனர். பிணியை போக்க மாந்திரீக சடங்கு செய்து கொள்ளவில்லை என்றால் அது குடும்ப உறுப்பினர்களுக்கு சாபமாக மாறிவிடும் என்று மிரட்டிய அந்த 3 பெண்கள் பின்னர் அந்த மூதாட்டியிடம் நயமாக பேசி ரொக்க பணத்தையும் நகைகளையும் பறித்து சென்றுள்ளனர் என்று சீபு மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஜுல்கிஃப்லி சுஹைலி தெரிவித்தார். அந்த 3 பெண்களும் சீன பிரஜைகள் என்று நம்பப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். பஹாங் மாநிலத்தில் ஃபெல்டா நிலக்குடியேற்ற பகுதிகள் போதை பித்தர்களின் உறைவிடமாக மாறிவிடக்கூடாது என்று மேன்மை தங்கிய பஹாங் சுல்தான் அப்துல்லா இன்று கேட்டுக் கொண்டார். பஹாங் மாநிலத்தில் மொத்தம் 4204 போதை பித்தர்கள் உள்ளதாக தேசிய போதைப்பொருள் துடைத்தொழிப்பு வாரியம் புள்ளி விவரங்களை அளித்துள்ளது. இதில் 1317 பேர் ஃபெல்டா குடியேற்ற பகுதியை சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சுல்தான் குறிப்பிட்டார். நிலப்பகுதிகளை மேம்படுத்துவதற்காக குடியேற்றவாசிகள் ஃபெல்டாவிற்கு அனுப்பப்பட்டுள்ளனர். ஆனால் அப்பகுதிகள் தற்போது போதை பித்தர்களின் உறைவிடமாக மாறி வருவது பெரும் அச்சத்தை ஏற்படுத்துகிறது என்று சுல்தான் தெரிவித்தார். மாது ஒருவர் தனது 2 மாத ஆண் குழந்தையை அரவணைத்தவாறு உறங்கிக் கொண்டு இருந்த வேளையில் மூச்சுத் திணறலுக்கு ஆளாகி அந்த சிசு பரிதாபமாக மாண்டது.
இந்த சம்பவம் பேரா பாரோட் கோத்தசத்திய கம்போங் சுங்காய் டுவாவில் கடந்த வியாழக்கிழமை காலை 8:45 மணியளவில் நிகழ்ந்தது. தூக்கம் கலைந்து அந்த மாது எழுந்து பார்த்தபோது தனது குழந்தை அசைவற்ற நிலையில் கிடப்பதைக் கண்டு அவர் அதிர்ச்சிக்குள்ளாகினார். பின்னர் மருத்துவ அதிகாரிகள் சோதனையிட்ட போது அந்த குழந்தை இறந்துவிட்டது என்று உறுதி செய்யப்பட்டதாக பேரா துங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் ஹஃபீசுல் ஹெல்மி ஹம்சா தெரிவித்தார். இதுகுறித்து தாங்கள் விசாரணை நடத்தி வருவதாக அவர் மேலும் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.